தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம லைன் பை லைன் என்சிஆர்டி புக்கை தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்ற சாப்டர்ல ஏற்கனவே பார்ட் 3 வரைக்கும் போட்டிருக்கோம். ஒரு சில காரணங்களால நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனாலையும் மற்ற வேலைகளாலையும் நான் பார்ட் 4 போட கொஞ்சம் டைம் அதிகமாயிடுச்சு. ஸோ சாரி, யார் யார் இதுக்காக வெயிட் பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த பாட்டோட இந்த சாப்டர் முடிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். இன்கேஸ் 1 ஹவருக்கு மேல ஆகுது அப்படின்னா 50 மினிட்ஸ் மேல ஆகுதுன்னா கண்டிப்பா அடுத்த பாட்டோட இந்த சாப்டர் முடிஞ்சிடும். சரியா? ஓகே, சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ சப்ஜெக்ட் குள்ளார போகலாம். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். இதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல அடிஷன் ரியாக்ஷன், டிசோசியேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்போ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் பார்க்கணும். ஸோ ஒரு எலமெண்ட் இருக்கு, ஒரு மாலிகுல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். பட் அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து அது என்ன ஆகணும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகி ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் ரெடியூஸ் ஆகி இன்னொரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் கொடுக்கணும். ஸோ அப்போ இது மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு ரியாக்ஷன்ல, ஒரு கம்ப்ளீட் ரியாக்ஷன்ல ஒரு எலமெண்ட்டுக்கு 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஓகேவா? மோர் தென் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கக்கூடிய ரியாக்ஷனா இருந்துச்சுன்னா அது 3ஆவும் இருக்கலாம், 4ஆவும் இருக்கலாம், 5ஆவும் இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம என்னதான் சொல்லணும்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஃபைன். இவங்க என்னென்ன மாதிரி வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Disproportionation reactions are a special type of redox reaction. Okay, redox reactionல ஒரு special type தான் disproportionation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In a disproportionation reaction, an element in one oxidation state is simultaneously oxidized and reduced. So ஒரு element ஒரு குறிப்பிட்ட oxidation stateல இருக்கு. அது என்ன ஆகுதுன்னா சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல ஆக்சிடைஸும் ஆகுது, ரெடியூஸும் ஆகுது. One of the reacting substance in a disproportionation reaction always contains an element that can exist in least 3 oxidation state. ஸோ என்ன சொல்றாங்க, டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நாச்சும் அந்த எலமெண்ட்டுடைய எலமெண்டல் ஃபார்ம் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? ஆல்வேஸ் கண்டைன்ஸ் அன் எலமெண்ட் தட் கேன் எக்ஸிஸ்ட். அந்த எலமெண்ட் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா லீஸ்ட் 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அந்த 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல அதுதான் ரொம்ப லீஸ்டா இருக்கும்ன்றதே சொல்றாங்க. ஓகே, the element in the form of reacting substance is in the intermediate oxidation state. ஸோ எலமெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரியாக்டிங் சப்ஸ்டன்ஸ், ரியாக்ட் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னவா இருக்கும், இன்டர்மீடியட் ஸ்டேட்ல இருக்கும். ஓகேவா? ஏன்னா ரிடக்ஷன் ஆகும்போது அது என்ன ஆகுது, நெகட்டிவா மாறுது, ஆக்சிடேஷன் ஆகும்போது பாசிட்டிவா மாறுது. ஸோ ஜீரோல இருக்கிறது இன்டர்மீடியேட்டா இருக்கும்னு சொல்லலாம். போத் ஹையர் அண்ட் லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் தட் எலமெண்ட் ஆர் ஃபார்ம்டு இன் த ரியாக்ஷன். அப்போ அந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் இருக்குன்னா அந்த எலமெண்ட்டுக்கு ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஃபார்ம் ஆகும், லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஃபார்ம் ஆகும். The decomposition of hydrogen peroxide is a familiar example of the reaction. So disproportionation reaction க்கு best example என்ன அப்படின்னா peroxide decomposition அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெராக்சைடு உங்களுக்கு தெரியும், ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2. இதுல ஹைட்ரஜன் பெராக்சைடுல ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1 இருக்கும். ஓகே, when it dissociates we get water and oxygen molecule. வாட்டர்ல ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. ஆக்சிஜன் மாலிக்யூல் இட்ஸ் அன் எலமெண்டல் ஃபார்ம். அப்ப ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா இருக்கும் 0 இருக்கும். ஓகே, -1ன்றது பெராக்சைடு, ஹைட்ரஜன் ஆக்சைடு அப்படின்றது வாட்டர், அதுல -2 இருக்கும் ஆக்சைடு. தென் 0ன்றது ஆக்சிஜன் மாலிக்யூல். அப்போ 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கா? ஓகே, the decomposition of hydrogen peroxide is familiar example of the reaction where oxygen experiences disproportionation. Okay, here the oxygen of peroxide which is present in -1 state is converted to 0 oxidation state in O2 and decreases to -2 oxidation state in H2O. So என்ன சொல்றாங்க, வாட்டர்ல, ஓகே, வாட்டர்ல அது -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சிஜன் மாலிகுல்ல அது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு மாறி இருக்கு. ஓகேவா? பட் உண்மையிலே பெராக்சைடுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா -1 இருந்து 0வா மாறி இருக்கு, -1 இருந்து -2வா மாறி இருக்கு. அப்ப ஆக்சிடைஸ் ரெடியூஸ் ரெண்டுமே நடந்திருக்கு. கரெக்டா? சோ அதை சொல்லியிருக்காங்க. ஓகே, பாஸ்பரஸ், சல்ஃபர் அண்ட் குளோரின் undergoes disproportionation in the alkaline medium. ஸோ பேசிக் மீடியத்துல அல்கலைன் அப்படின்னாலே பேஸ் இருக்கக்கூடிய மீடியம், சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இந்த மாதிரி ஹைட்ராக்சைட்ஸ் இன் பிரசன்ஸ்ல கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, ஏதோ ஒரு பேஸ் எடுத்துக்கோங்க. அந்த அல்கலைன் மீடியத்துல பாஸ்பரஸ் ஆகட்டும், சல்ஃபர் ஆகட்டும், குளோரின் ஆகட்டும், இது எல்லாமே என்ன ஆகும்னா ஈஸியா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, P4 + 3OH- + வாட்டர் மாலிகூல்ஸ். இப்போ இங்க என்ன ரியாக்ஷன் நடந்திருக்கு, பாஸ்பரஸ் 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எலிமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு P4, whether it be a red phosphorus or white phosphorus. ஓகே, whatever it may be. இந்த பாஸ்பரஸ் என்ன ஆகுது அப்படின்னா allotropic form of phosphorus P4, இது
மூணு ஹைட்ரஜன் கூட சேர்ந்து பாஸ்பீனா கன்வெர்ட் ஆயிருக்கு. அகைன் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடாக கன்வெர்ட் ஆயிருக்கு. H2PO2 அப்படின்ற ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கு. ஓகே, இந்த H2PO2 மைனஸ் இருக்கு இல்லையா, இதுல பாஸ்பரஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன எழுதிருக்காங்கன்னா +1 எழுதிருக்காங்க. பாஸ்பீன்ல பாஸ்பரஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் -3, பாஸ்பரஸ்ல பாஸ்பரஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. அப்ப 0 -3 +1 மூணு டிஃபரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. இந்த -3ன்றது என்ன ஆயிருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கு இல்லையா, எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு ரெடியூஸ் ஆயிருக்கு. ஃபைன். +1ன்றது என்னது, ஆக்சிடைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே சைமல்டேனியஸா நடந்துச்சு. இது டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன். லைக் தட் சல்ஃபர் 0ல இருக்கு பாருங்க, சல்ஃபைடு S2- அதுல 2- இருக்கு. தயோசல்ஃபைட் எழுதிருக்காங்க S2O3 2-. இதுல பாத்தீங்கன்னா சல்ஃபருக்கு என்ன இருக்கும், 2+ இருக்கு. ஸோ 0 2- 2+, மூணு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. லைக் தட் குளோரினுக்கு என்னென்ன இருக்குன்னு நான் எதுவும் சொல்ல தேவையில்ல, நான் ரவுண்ட் பண்ணும்போது உங்களாலேயே சொல்ல முடியும் தானே. ஓகே, கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 3 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் இருக்கு. இதெல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன் சொல்லலாம். The reaction 7.48 describes the formation of household bleaching agents. So பாத்தீங்கன்னா 7.48 இருக்குல்ல, இந்த குளோரஸ் ஆசிட், இது ஹைப்போக்ளோரஸ் ஆசிட்னு சொல்லுவோம். HOCl ஹைப்போக்ளோரஸ் ஆசிட், குளோரஸ் ஆசிட், அப்புறம் குளோரிக் ஆசிட், பர்குளோரிக் ஆசிட் அப்படின்னு நம்மளுக்கு மொத்தம் 4 இருக்கு. குளோரின்ல மட்டும்தான் 4 ஆசிட் ஃபார்ம் ஆக முடியும். ஓகேவா, ஹைப்போக்ளோரஸ் ஆசிட், குளோரஸ் ஆசிட், HOCl2, HO2Cl. ஓகே, தென் குளோரிக் ஆசிட், பர்குளோரிக் ஆசிட், HClO3, HClO4. ஓகேவா, ஆக்சிஜனை வச்சு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஃபைன். இந்த ஹவுஸ்ஹோல்டு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா இந்த ClO- ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஜெர்மிசைடு, இன்ஃபெக்டிசைடு இந்த மாதிரி. ஃபைன். ஹைப்போக்ளோரைட் அயான், இது H இருக்கும் போது ஹைப்போக்ளோரஸ் ஆசிட்னு சொல்லுவோம். இப்போ ஹைப்போக்ளோரைட் அயான் அப்படின்னு சொல்றாங்க. ClO- formed in the reaction oxidizes the color bearing stains of the substances to colorless compound. என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒரு ட்ரெஸ்லயோ ஏதாவது ஒரு இடத்துலயோ கரைகள் இருந்துச்சுன்னா, கலர் பியரிங் ஸ்டெயின்ஸ், சாயங்கள் கலர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எது என்ன பண்ணிடும், அந்த சாயத்தெல்லாம் போக வச்சு ஆக்சிடைஸ் பண்ணி கலர்லெஸ்ஸா மாத்தணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ப்ளீச் பண்றதுக்கு எங்கெல்லாம் ப்ளீச் பண்ணணும், வெள்ளையாக்கணும், வெண்மையாக்கணும்னு நினைக்கிறோமோ அங்க நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஈவன் பேப்பர் பல்ப்ல கூட காகித கூழா இருக்கு இல்லையா, ஒயிட் பேப்பர் வேணுன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ப்ளீச் பண்ணுவோம் ஃபெர்மெண்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் பல்பை. ஓகே, it is of interest to mention here that whereas bromine and iodine follow the same trend as exhibited by chlorine in the reaction. So என்ன சொல்றாங்க, குளோரின் எப்படி இங்க ரியாக்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் புரோமினும் அயோடினும் கூட இதே மாதிரி ப்ளீச்சிங்ல ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 7.48 மாதிரியே இருக்கும்னு சொல்றாங்க. ஃப்ளூரின் ஷோஸ் டீவியேஷன். இப்போ புரோமினும் அயோடினும் தான் அந்த மாதிரி காமிக்கும்னு சொன்னாங்க. குளோரின் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா இருக்கு, புரோமினும் அயோடினும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. பட் ஃப்ளூரின் ஏன் சொல்லல, fluorine shows deviation from this behavior when it reacts with alkali. alkali கூட ரியாக்ட் ஆகும்போது அது என்ன பண்ணுதான், எல்லாத்த மாதிரியும் ரியாக்ட் ஆகாம இது கொஞ்சம் டீவியேட் ஆகுது, விலகல் அடைஞ்சு வேற மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. The reaction that takes place in the case of fluorine is as follows. So fluorine கூட எப்படி ரியாக்ஷன் நடந்திருக்கும் நம்ம பார்க்க போறோம். fluorine plus hydroxide, அதாவது ஒரு பேஸ் அல்கலைன் மீடியம், இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது F- fluoride அப்படின்னு ஒன்று கிடைக்குது. பிளஸ் ஆக்சிஜன் கூட fluorine சேர்ந்து ஆக்சி fluoride OF2, ஆக்சிஜன் டைஃப்ளூரைடு. இதுல ஆக்சிஜன் +2 இருக்கும், fluorine -1 × 2 -2 இருக்கும். ஓகேவா, சோ fluoride, fluorine, ஆக்சிஃப்ளூரைடு இந்த மாதிரி வாட்டர் இந்த மாதிரி ரியாக்ஷனை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. ஃப்ளூரைட்ல -1, ஆக்சிஃப்ளூரைட்ல -1, இங்க ஃப்ளூரின்ல 0. ஓகே, அப்போ நீங்களே பார்க்கும்போது தெரியும் 0 இங்க -1, இங்கேயும் -1. அப்போ 3 டிஃபரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கானா, இல்ல. ஏன்னா fluorine is the only element which can has only one oxidation state, is nothing but -1. fluorineக்கு 118 elementsல fluorineக்கு ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான், அது என்னது -1 மட்டும்தான். இதெல்லாம் +1 ஆகவே முடியாது. -1ல இருந்து -2 -3 ஆவோ, +1 +2 +3 +4 இந்த மாதிரி எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கும் போகாது. ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். அப்ப இதை டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன்ல சொல்ல முடியாதுல்ல, 3 டிஃபரெண்ட் ஆக்சிடேஷன் இல்ல, ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ரெண்டுமே நடக்கணும். இங்க நடந்துச்சா, இல்ல. இங்க 0ல இருந்து -1 அப்படின்னா ரெடியூஸ் ஆச்சு, இதுவும் ரெடியூஸ் தான் ஆச்சு. அப்ப ரிடக்ஷன் மட்டும் தான் நடந்திருக்கு, ஆக்சிடேஷனே நடக்கல. Okay, it is to be noted with care that fluorine in reaction 7.49 will undoubtedly attack water to produce some oxygen also. So water ஈஸியா அட்டாக் பண்ணி அது என்ன பண்ணும், ஆக்சிஜனையும் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல சந்தேகமே இல்லைன்னு சொல்றாங்க.
This departure shown by fluorine is not surprising for us, as we know the limitation of fluorine, that being the most electronegative element. இந்த வேர்டு தான் ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ளூரினை பத்தி தெரியும், ஃப்ளூரினுடைய லிமிடேஷன்ஸ் என்னன்னு தெரியும்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the most electronegative element, it cannot exhibit any positive oxidation state. அப்ப ஃப்ளூரின் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ்னால அது பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை, வரவும் போறது இல்லை. ஓகேவா? நெகட்டிவ்ல மட்டும் தான் இருக்கும். This means that amongst halogens, fluorine does not show a disproportionation reaction tendency. உங்களுக்கு புரியுதா? அப்ப குளோரின், புரோமின், அயோடின் எல்லாமே டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன் டெண்டன்சியை எக்ஸிபிட் பண்ணும். பட் ஃப்ளூரின் அப்படி பண்ணாது, ஏன்னா அதுக்கு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அடுத்தது இந்த பாரடாக்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஈவன் தோ நான் ப்ராப்ளம்லாம் சொல்லல, ஆனாலும் இந்த கண்டென்ட்டை நடத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல பேலன்சிங் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்கு. ஓகேவா? பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு இருக்கு. ஹாஃப் அயன் எலக்ட்ரான் மெத்தட், ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தடு, இந்த மாதிரிலாம் 2-3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க இங்க கிரீன் கலர்ல ஒரு, இப்போ எக்ஸாம்பிள் உங்க புக்ல மோர் டு நோன்னு சொல்லுவோம்ல, டூ யூ நோ, மோர் டு நோ, அந்த மாதிரி தான் இதை கொடுத்துருக்காங்க. பட் வி ஹாவ் டு நோ திஸ். ஏன்னா இது வித்தியாசமானது. பாரடாக்ஸ் அப்படின்னாலே அர்த்தம் ரொம்ப டிஃப்ரெண்டா. நம்ம எல்லாரும் ஒண்ணு சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு சொல்லுவோம்ல, அது என்ன சொல்லுவாங்களே, முரண்பாடான, அந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கக்கூடியது. ஓகேவா? நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாம வேற மாதிரி இருக்கும். ஸோ பாரடாக்ஸ் ஆஃப் ஃபிராக்ஷனல் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னா, ஆக்சிடேஷன் நம்பர் எப்பயுமே என்னவா இருக்காதுன்னா ஃபிராக்ஷனலா இருக்காது. அப்ப அதுக்கு பதிலா வேற மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். Sometimes we come across with certain compounds in which the oxidation number of a particular element in the compound is in fraction. சில நேரத்துல நீங்க ஒரு மாலிகுலை பார்க்கும்போது அந்த மாலிகுல்ல, இப்போ எக்ஸாம்பிள் C3O2 எடுத்துக்கோங்க, C3O2. அப்போ இதுல ஆக்சிஜனுக்கு -2 நம்மளுக்கு தெரியும், 2 ஆக்சிஜனுக்கு into 2 -4. இங்க -4 இருந்தா கண்டிப்பா இங்க என்ன இருக்கணும்? +4 இருக்கணும். 3 ஆக்சிஜனுக்கு +4னா அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு எவ்வளவுனா 4/3ன்னு சொல்லுவோம். கரெக்டா? இட்ஸ் a fraction, 1 point அப்படின்னு வரப்போகுது. பட் இந்த மாதிரி உண்மையிலே இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. இந்த மாதிரி ஃபிராக்ஷன் எல்லாம் ஆக்சிடேஷன் நம்பர் வராது. ரெண்டாவது இன்னொன்னு எழுதிருக்காங்க, Br3O8 எழுதிருக்காங்க. ஆக்சிஜனுக்கு 2 - 8 இருக்கு. அப்ப 8 × 2 - 16 இல்லையா? அப்ப இங்க 16 இருக்கணும். சோ ஒரு புரோமினுக்கு 16 3 புரோமினுக்கு, ஒரு புரோமினுக்கு எவ்வளவு? 16/3 அப்படின்னு சொல்லணும். கரெக்டா? இட்ஸ் a fraction. ஃபைன். அண்ட் லாஸ்டா இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, Na2S4O6 சோடியம் டயோசல்ஃபேட் காம்பவுண்ட். ஸோ இதுல சல்ஃபருக்கு கொடுத்துருக்காங்களா? ஓகே, வேற ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் இஸ், சோடியத்துக்கு +1 × 2 +2 போடுங்க, ஆக்சிஜனுக்கு 2 - × 6 12 போடுங்க, +2 12 ஸோ 10 கேன்சல் ஆகும், மீதி 10+ இருக்கும். அதாவது 10 - 10+ சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். 4 சல்ஃபருக்கு 10+னா ஒரு சல்ஃபருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5ன்னு சொல்லுவோம். ஓகேவா? 4 × 2.5 தான் 10ன்னு வரும். ஓகே, அப்போ இந்த மாதிரி 16/3, 4/3, இங்க என்ன இருக்கு? 10/4ன்னு இருக்கு, ஆர் 2.5ன்னு இருக்கு. இதெல்லாமே ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்கு, டெசிமல்ஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ ஆனா உண்மையே இப்படி இருக்குமானா இருக்காது. பாருங்க, we know that the idea of fractional oxidation number is unconvincing to us. நம்மளுக்கு அது கன்வீனியன்ட்டா இல்ல. Because electrons are never shared, transferred in fraction. ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, 2 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு நம்ம சொல்லலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாண்ட்னே சொல்லுவோம். 2 ஆட்டம் ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்தா அங்க ஒரு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஒரு ஆட்டம் 2 எலக்ட்ரானை கொடுத்து ஆனியானாவும், இன்னொரு ஆட்டம் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பாண்டை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அயானிக் பாண்ட். எலக்ட்ரானை அக்செப்ட் பண்றது கேட்டையானா இருந்திருக்கும், எலக்ட்ரானை கொடுக்கறது ஆனியானா இருந்திருக்கும், எலக்ட்ரான் ரிச். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டோ அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோ பாண்டை ஃபார்ம் பண்ணலாம். ஆனா அது ஹோல் நம்பரா தான் பண்ண முடியும். ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் சொல்ல முடியுமே தவிர 0.5 எலக்ட்ரான் அல்லது 2.3 எலக்ட்ரான் ஷேர் ஆச்சு இப்படிலாம் டெசிமல்ல நம்மளால என்ன பண்ண முடியாது? ஷேரிங்க அல்லது டிரான்ஸ்ஃபரை சொல்ல முடியாது. ஓகேவா? ஃபைன். Actually, this fractional oxidation state is the average oxidation state of the element. அப்போ இந்த oxidation state என்ன சார் அப்படின்னு கேட்டா, they says these are the average oxidation state. அந்த மாலிகுல இருக்கிற ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் உடைய ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கேட்டா தான் நம்ம இந்த நம்பரை சொல்லணும், ஃபிராக்ஷன் நம்பரை சொல்லணும். அது ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேவா? இங்க இருக்க actually this fractional oxidation state is the average oxidation state of the element under examination. Under the structural parameters reveal that the element for whom
fractional oxidation state is realized is present in different oxidation state. நம்ம fractional oxidation state நினைச்ச எலிமெண்ட்டுக்கு வேற வேற டிஃபரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. அது நம்ம ஸ்ட்ரக்சரல் பேராமீட்டரை வச்சுதான் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. ஸ்ட்ரக்சரல் பேராமீட்டர் அது லீனியரா, ட்ரைகோனல் பிளேனார், டெட்ராஹெட்ரல், ஆக்டாஹெட்ரல், அந்த மாதிரி அதனுடைய ஸ்ட்ரக்சர் எக்ஸாக்டா தெரியணும். தென் அதுல லீவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்ற மாதிரி பேராமீட்டர்ல எத்தனை டபுள் பாண்ட் இருக்கு, எத்தனை சிங்கிள் பாண்ட் இருக்கு, எங்கெங்க எத்தனை பாண்ட் இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனா அதை வச்சு நம்ம எக்ஸாக்டா அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை சொல்லலாம். Structure of the species C3O2, Br3O8 and S4O6 2-. Actually, sodium reveal the following bonding structures. So, bonding situations. Okay, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. First one மட்டும் இங்க நான் காமிக்கிறேன். C3O2ல பாருங்க, 3 கார்பனும் அல்லீன் ஃபார்ம்ல இருக்கு. C டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் C. இந்த மாதிரி இருந்தா அல்லீன்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கு. அதுல இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஓகே, எல்லா கார்பனுக்கும் 4 பாண்ட் கரெக்டா இருக்கு, ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் கரெக்டா இருக்கு. அப்ப சென்ட்ரல் இருக்கிற கார்பனுக்கு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு அர்த்தம். தென் இந்த கார்பனுக்கு +2, அப்பதான் ஆக்சிஜனுக்கு -2, இங்க கார்பனுக்கு +2, ஆக்சிஜனுக்கு -2, எல்லாமே நியூட்ரலா இருக்கு பாருங்க. சோ கார்பன் சப் ஆக்சைடு அப்படின்னு சொல்றாங்க. C3O2க்கு கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இப்படிலாம் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி C3O2க்கு பேர் என்னதுன்னா சப், கார்பன் சப் ஆக்சைடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த பேர் வித்தியாசமா இருந்துச்சுன்னா ஸ்டேட் போர்ட் பசங்க பார்த்து வச்சுக்கோங்க. தென் அடுத்தது 2 கொடுத்துருக்காங்க. ஒன்னு Br3O8 ட்ரைப்ரோமோ ஆக்டா ஆக்சைடு அப்படின்னு சொல்றோம். 8 ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஆக்டா ஆக்சைடு. அதே மாதிரி S4O6 டெட்ரா டயோனேட் அயான், டெட்ரா டயோனேட் அயான் 4 ஆக்சிஜன் இருக்கிறதுனாலயா, சாரி சல்ஃபர் 4 இருக்கிறதுனால டெட்ரா டயோ அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இதுல பாருங்க சல்ஃபர் 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 4 சிங்கிள் பாண்ட்ஸ் தான் இருக்கு. அதுல மேல ஒரு டபுள் பாண்ட் ஆக்சிஜன், கீழே ஒரு டபுள் பாண்ட் ஆக்சிஜன், இங்க மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ். ஸோ இதுதான் 2- சொல்றோம். ஓகே, சல்ஃபருக்கு இங்க இருக்கிறது 1 2 3 4 5 6 6 பாண்ட் இருக்கு. சரி, ஆனா இங்க மைனஸ் இருக்கு, அதுக்கு இது +1 காம்பன்சேட் ஆகும். ஆமா தானே, ஏன்னா இது 5+ கொடுத்துருக்காங்களே, ஆனா இங்க இருந்து ஒன்று காம்பன்சேட் ஆகும். சரியா, அப்ப 6+ இருந்திருக்கும். அதே மாதிரி இதுவும் 6+ இருந்திருக்கும். சல்ஃபர் வேலன்சி 6, ஃபைன். ஸோ த எலமெண்ட், ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இங்க இருக்கிற புரோமினுக்கு 6+, இங்க இருக்கிற புரோமினுக்கு 6+, இங்க மட்டும் சென்டர்ல இருக்கிற புரோமினுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4+ கொடுத்துருக்காங்க. லைக் தட் இங்க சல்ஃபர்ல இது ரெண்டும் 0ன்னு கொடுத்துருக்காங்க, ஆனா இந்த லாஸ்ட் ரெண்டும் என்னது +5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, the element marked with a asterisk, இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த asterisk in each species is exhibiting the different oxidation state from rest of the atoms of the same element in each of the species. ஒரு ஸ்பீஷியஸ்ல ஒரே எலிமெண்ட்டே 2-3 இருக்கும், அதுல இந்த asterisk போட்ட எலிமெண்ட்டுக்கு மட்டும் ஆக்சிடேஷன் நம்பர் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. This reveals that in C3O2 carbon suboxide 2 carbon atoms are present in +2 oxidation state each, whereas the third one is present in 0 oxidation state. அப்ப கார்பன் சபாக்சைடுல 3 கார்பன்ல 2 கார்பனுக்கு +2 ஆக்சிடேஷன் இருக்கு, ஒரு கார்பனுக்கு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குன்னு சொல்றாங்க. And the average is 4/3. So average oxidation state என்னன்னு கேட்டாதான் 4/3 சொல்லணும். However, the realistic picture is +2 for 2 terminal carbons and 0 for the middle carbon. இதான் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம். Likewise, in bromine heptoxide, each of the 2 terminal bromine carbon atoms are present in +6 oxidation state, and the middle bromine is in +4 oxidation. So, bromine oxide la பாத்தீங்கன்னா தெரியும், இங்க டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் O. மொத்தம் புரோமினுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை, 7 புரோமின். ஸோ இதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை வரும், 4s2 4p5, 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதை வச்சுதான் நம்ம சொல்றோம் 7 பாண்டை மேக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஆக்சிஜன் ஒன்றுக்கும் 2-, அப்ப அதனாலேயே புரோமினுக்கு 6+ ஃபார்ம் ஆயிருக்கும். Once again the average that is different from reality +4 சொல்லியிருக்காங்க. 2 புரோமினுக்கு, சாரி 2 புரோமினுக்கு +6, ஒரு புரோமினுக்கு +4 சொல்லியிருக்காங்க. பட் ரியாலிட்டி இல்லாம நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஆவரேஜ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 16/3 கண்டுபிடிச்சிருப்போம். ஓகே, இந்த சேம் ஃபேஷன் S4O6க்கும் அதே தான். நான் இது எல்லாத்தையுமே படிக்கலப்பா, ஜஸ்ட் உங்களுக்கு இதை பார்த்தாலே புரிஞ்சிடும், இவ்வளவு தூரம் சொன்னதே புரிஞ்சிருக்கும் இல்ல. ஓகே, ஸோ இந்த கான்செப்டை கிளியர் பண்ணலாம். ஈவன் Pb3O4 காம்பவுண்ட்லயோ அல்லது Fe3O4, Mn3O4 இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுலயும் கூட என்ன இருக்குன்னா 2 அயனுக்கு 2+, ஒரு அயனுக்கு 3+ இருக்கும். இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேரி ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நான் இப்ப சொன்னல 2 அயனுக்கு 2+, ஒரு அயனுக்கு 3+. அதே மாதிரி 2 மேங்கனீஸ்க்கு என்ன ஆக்சிடேஷன் இருக்கும், லெட்டுக்கு என்ன ஆக்சிடேஷன் இருக்கும்லாம் எழுதி பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா.
சரி, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா 7.3.2 பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நம்ம நிறைய பார்த்தோம். இப்போ பேலன்சிங், அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். Two methods are used to balance chemical equations of redox reaction. ஒரு redox reaction-ஐ பேலன்ஸ் பண்ணணும்னா நம்ம ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன மெத்தடு? One of these method is based on the change in the oxidation number of reducing agent and the oxidizing agent, and the other method is based on splitting of the redox reaction into two half reactions. ஒன்னு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோ ரெடியூசிங் ஏஜென்ட்டோ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத என்ன பண்றாங்க அவங்க பாக்குறாங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எந்த அளவுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆகுது, ரெடியூசிங் ஏஜென்ட்ல ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி சேஞ்ச் ஆகுது, இதை பேஸ் பண்ணி ஒரு ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஆன் ஸ்பிளிட்டிங் த ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா டூ ஹாஃப் ரியாக்ஷன், ரெண்டு பாதி பாதி ரியாக்ஷனா பிரிக்க சொல்றாங்க. அப்படி பிரிச்சுட்டும் நம்மளால எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஃபைன். Both these methods are used and the choice of their use rests with the individual using them. So இந்த ரெண்டு மெத்தடுமே நம்ம எந்த மெத்தட் வேணா உங்களுக்கு என்ன சாய்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணலாம். அவங்கவுங்கள பொறுத்து இண்டிவிஜுவல் யூசிங் தேம், ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கு, ஈஸியா போட முடியுமோ அதை பேஸ் பண்ணி தான் போடுறாங்கன்னு சொல்றாங்க. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏ, ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். In writing equations for oxidation reduction reactions, ஒரு oxidation reduction reactions நம்ம எழுத போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, just as for other reactions, the compositions and the formulas must be known for the substances. So அந்த substances உடைய ஃபார்முலா என்ன, அதனுடைய காம்போசிஷன்ஸ் என்ன, இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ரியாக்டன்ட் என்ன, ப்ராடக்ட் என்னன்னு கண்டிப்பா தெரியணும். அதுக்கப்புறம் தான் அது எத்தனை எடுத்துக்கணும்ன்ற பேலன்சிங்கை பத்தி நான் யோசிப்பேன். ஓகே, must be substances that react and for the products that are formed. Okay, எவ்வளோ ஐ மீன் என்ன சப்ஸ்டன்ஸ்லாம் ரியாக்ட் ஆக போகுது, என்ன சப்ஸ்டன்ஸ்லாம் ஃபார்ம் ஆக போகுது, ப்ராடக்ட், இது எல்லாமே எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். The oxidation number method is now best illustrated in the following steps. ஸோ கீழே ஒரு 5-6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, அல்லது 4-5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டெப்ஸை வச்சு இந்த மெத்தடை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் 1, write the correct formula for each reactant and product. ரியாக்டன்ட்டையும் ப்ராடக்ட்டையும் எழுதும் போது கரெக்டான ஃபார்முலால எழுதணும். CO3னா CO3 தான் எழுதணும், CO5 அப்படின்னா CO5 தான் எழுதணும். அப்படிலாம் இல்லை, அதனால சும்மா சொல்லிட்டு இருக்கேன். ரியாக்டன்ட் என்ன எடுத்துக்கிறோம், கார்பனும் நைட்ரஜனும் எடுத்துக்கிறோம்னா அதை தான் எழுதணும். கார்பனையும் ஆக்சிஜனையும் எழுதிட்டு ப்ராடக்ட்ல கார்பனையும் நைட்ரஜனையும் வச்சு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எழுதிருந்தீங்கன்னா அது தப்பு இல்ல. ஸோ ரியாக்டன்ட் என்ன, ப்ராடக்ட் என்னன்றதை கரெக்டா எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, Step 2 என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. Identify the atoms which undergo change in oxidation number in the reaction by assigning the oxidation number to all elements in the reaction. அந்த reaction ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ரியாக்டன்ட்ல என்னென்ன எல்லாம் இருக்கு, ப்ராடக்ட்ல என்னென்ன இருக்கு, அதுல என்னென்ன எலமெண்ட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன அப்படின்றத எழுதினாதான், அசைன் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ரியாக்டன்ட்ல இருக்கிற சல்ஃபருக்கு ப்ராடக்ட்ல இருக்கிற சல்ஃபருக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா, ரியாக்டன்ட்ல இருக்கிற ஆக்சிஜனுக்கும் ப்ராடக்ட்ல இருக்கிற ஆக்சிஜனுக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா, இந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியும். நான் சொல்றது புரியுதா? சோ ஒரு கம்ப்ளீட் ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் ப்ராடக்ட் அதனுடைய ஃபார்முலா கரெக்டா எழுதணும்னு சொன்னாங்க. ரெண்டாவது, அந்தந்த எலமெண்ட் எடுத்தும் மேல நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சிடேஷன் நம்பரை எழுதி ஆக்சிடேஷன் எங்க நடக்குது, ரிடக்ஷன் எங்க நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்டெப் 3 என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. Calculate the increase or decrease in the oxidation number per atom and for the entire molecule or ion in which it occurs. So இந்த ரியாக்ஷன் நடக்கிற மாலிகுல்ஸ் அல்லது அயான்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு ஆட்டம் எவ்வளவு தூரம் ஆக்சிடேஷன் ஆகுது அல்லது எவ்வளவு தூரம் ரெடியூஸ் ஆகுது, அதாவது 2 எலக்ட்ரான்ஸா லாஸ் பண்ணிட்டு 2+ மாறுதா, 3 எலக்ட்ரான் லாஸ் பண்ணுதா, அல்லது எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு ரெடியூஸ் ஆகுது, அந்த நம்பர் ஆஃப் சேஞ்சஸ், ஆக்சிடேஷன் நம்பர் ரெடியூஸ் ஆனாலும் சரி ஆக்சிடைஸ் ஆனாலும் சரி, எவ்வளோ நம்பர் ஆக்சிடைஸ் ஆகுது எவ்வளோ நம்பர் ரெடியூஸ் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். If these are not equal, then multiply by suitable number so that this becomes equal. என்ன சொல்றாங்க? இப்போ in case பாருங்க, ஒரு ரியாக்ஷன்ல நான் இப்போ எக்ஸாம்பிள்ஸே காமிக்காம சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனா கண்டிப்பா எக்ஸாம்பிள்ஸை காமிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நான் பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். கவனிங்க, கண்டிப்பா புரியும், நம்புங்க. ஓகே, ஒரு ரியாக்ஷன் இருக்கு, அந்த ரியாக்ஷன்ல இமேஜின் பண்ணுங்க, ஒரு ரியாக்ஷன் இருக்கு, அந்த ரியாக்ஷன்ல ஒரு ரியாக்டன்ட் 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே
ரியாக்டன்ட் கூட இன்னொரு ரியாக்டன்ட் ஜாயின் ஆக போகுது. அந்த ரியாக்டன்ட் கண்டிப்பா என்னதான் பண்ணணும்னா 2 எலக்ட்ரானை தான் கெயின் பண்ணிட்டு ப்ராடக்டா மாற முடியும். அதால 4 எலக்ட்ரானை கெயின் பண்ண முடியாது. ஏன்னா ரியாக்டன்ட் லாஸ் பண்ற எலக்ட்ரானும் இன்னொரு ரியாக்டன்ட் கெயின் பண்ற எலக்ட்ரானும் ஈக்குவலா தான் இருக்கும். இன்கேஸ் நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, 2 ரியாக்டன்ட் இருக்கு, அதுல ஒரு ரியாக்டன்ட் 4 எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு நடக்குது, ஒரு ரியாக்டன்ட் 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா அந்த எந்த ரியாக்டன்ட் 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுதோ அதை நம்ம 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். அப்பதான் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அதாவது நம்பர் ஆஃப் லாசிங் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் கெய்னிங் எலக்ட்ரானும் ஒரு ரியாக்ஷன்ல எப்பயுமே ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டெப் சொல்ல வராங்க. பாருங்க, if that these are not equal, then multiply by suitable number so that this becomes equal. If you realize that two substances are reduced and nothing is oxidized or vice versa, something is wrong. இல்லையா? யோசிச்சு பாருங்க, 2 சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது, ஆனா எந்த சப்ஸ்டன்ஸுமே ஆக்சிடைஸ் ஆகலனா, அப்படி இல்லைன்னா 2 சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ் ஆகுது, எந்த சப்ஸ்டன்ஸுமே ரெடியூஸ் ஆகல அப்படின்னா இந்த ரெண்டுமே கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்குதுன்னு தான் அர்த்தம். ஏன் புரியுதா? ஒரு எலமெண்ட் ஆக்சிடைஸ் ஆனாலே கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு எலமெண்ட் ரெடியூஸ் ஆகும், இன்னொரு எலமெண்ட் ரெடியூஸ் ஆகும். ஒரு எலமெண்ட் ரெடியூஸ் ஆகுதுனால யோசிச்சு பாருங்கப்பா, நான் ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னா, உதவி செய்யறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா உதவியை பெறுவதற்கு உதவி கிடைக்கும்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறவங்க ஒருத்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஆமா தானே? யாருக்குமே உதவியே தேவையில்ல. டேய் நீ அவனுக்கும் நடத்தவே தேவைடா போடான்னு சொல்லி இருந்தா, இப்போ நீங்களே இதே எடுத்துக்கோங்களேன், நான் டீச் பண்றேன், டீச் பண்றதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னா கவனிக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க. ஆமா தானே? கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லாம நான் டீச் பண்ணா ஐ எம் நாட் எ டீச்சர், ரைட்? அதைத்தானே சார் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. கூடிய சீக்கிரத்துல நிறைய பேர் இந்த கிளாஸஸ் கவனிப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தான் தேவை. நீங்க எவ்வளவு தூரம் வீடியோஸை ஷேர் பண்றீங்களோ அப்பதான் நிறைய பேர் கவனிப்பாங்க. ஓகே, அதை விட்டுருங்க, ஜோக் சப்போர்ட், சாரி ஃபார் தட் இன்டரப்ட். ஓகே, சோ ஒருத்தவங்க டீச் பண்றாங்கன்னா அதை கவனிக்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. கவனிக்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க. ஆமா தானே? ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா ரெடியூஸ் நடக்கும் கண்டிப்பா. ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் எப்பயுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது. ஆக்சிடேஷன் நடக்கணும்னா அங்க யாரோ ஒருத்தவங்க ரெடியூஸ் ஆகுறாங்கன்னு அர்த்தம். ரிடக்ஷன் நடக்குதுன்னா அங்க வேற யாரோ ஒருத்தவங்க ஆக்சிடைஸ் ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? either the formulas of reactants or products are wrong or the oxidation number have not been assigned properly. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இன் கேஸ் 2 சப்ஸ்டன்ஸ் ரெடியூஸ் ஆகுது ஆனா எந்த சப்ஸ்டன்ஸும் ஆக்சிடைஸ் ஆகல, அல்லது வைஸ் வெர்சா அதே மாதிரி ஆப்போசிட்டா நடந்துருச்சுன்னா சம்திங் இஸ் ராங், ஏதோ தப்பா நடந்திருக்கு. என்னெல்லாம் நடந்திருக்கலாம், ஒன்னு ரியாக்டன்டோடைய அல்லது ப்ராடக்டோடைய ஃபார்முலாவை நீங்க தப்பா எழுதிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆக்சிடேஷன் நம்பர் நீங்க அசைன் பண்ணீங்கல்ல அது தப்பா பண்ணிருக்கணும். இதுல ஏதோ ஒண்ணுதான் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, fourth one, ascertain the involvement of ions if the reaction is taking place in water. So என்ன சொல்றான்னு பாருங்க, நம்மளே சில எலிமெண்ட்ஸை சில ஸ்பீஷியஸை ஆட் பண்ணிக்கலாம், சில அயான்ஸை ஆட் பண்ணலாம்னு சொல்றாங்க. எப்படி? இன்கேஸ் அந்த ரியாக்ஷன் வாட்டர் இன்ஃப்ளூசன்ஸ்ல நடந்துச்சுன்னா, டேக்கிங் பிளேஸ் இன் வாட்டர், டேக் பிளேஸ் இன் வாட்டர், தண்ணியில அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஆட் H+ or OH- ions to the expression on the appropriate side. சோ எந்த பக்கம் எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சைட்ல H+யோ அல்லது OH- நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. எங்க இருந்து ஆட் பண்ணுவோம்னு கேட்டா வாட்டர்ல இருந்து அது கிடைக்கும். எனக்கு தேவையான இடத்துல ஹைட்ரஜனோ அல்லது ஆக்சிஜனோ கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணலாம், தேவையான இடத்துல இந்த H+யோ OH- ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? so that the total ionic charge of reactants and products are equal. அதனால நம்மளுக்கு சார்ஜ் ஈக்குவல் ஆயிடும் இந்த மாதிரி ஆட் பண்றதுனால. இல்லனா பேலன்ஸ் ஆகாம இருக்கும். அப்ப பேலன்ஸ் ஆகாத ரியாக்ஷன்ல இன் கேஸ் இஃப் த ரியாக்ஷன் இஸ் அக்கர் இன் அக்வஸ், வாட்டர்ல அந்த ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கலாம், எந்த பக்கம் சார்ஜ் பேலன்ஸ் ஆகாம இருக்கோ அதுல ஏதாவது ஒரு பக்கம் H+யோ அல்லது இன்னொரு பக்கம் OH- ஆட் பண்ணி ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் த ரியாக்ஷன் இஸ் கேரிட் அவுட் இன் அசிடிக் சொல்யூஷன், ஒரு ரியாக்ஷன் வந்து அசிடிக் சொல்யூஷன்ல ஆசிட் இன் பிரசன்ஸ்ல நடக்குது அப்படின்னா யூஸ் H+ ions இந்த ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் நீங்க கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், H+ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அசிடிக் அப்படினாலே H+ தான் அர்த்தம். ஓகே, இஃப் இந்த பேசிக் சொல்யூஷன் சப்போஸ் அது பேசிக்கா இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம், OH- ஹைட்ராக்சைடு அயனை ஆட் பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஸ்டெப் 4. ஸ்டெப் 5 பாருங்க. சரி, ஸ்டெப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது ஈக்குவேஷனை கொடுத்து பேலன்ஸ் பண்ண சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா இங்க ப்ராப்ளம் 7.8 7.9 இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் பேலன்சிங் ஈக்குவேஷன் இருக்கும். அதை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒழுங்கா உள்வாங்கிக்கிட்டு அதை அந்த ஈக்குவேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். மேக் த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இன் த எக்ஸ்பிரஷன் ஆன் த 2 sides. ஸோ என்ன சொல்றாங்க, மேக் த நம்பர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இன் த எக்ஸ்பிரஷன் on the 2 sides equal by adding water molecules. So ஒரு பக்கம் ஆசிட் இருக்குன்னா H+ ஆட் பண்ணிருப்பேன்,
அல்லது பேசிக் சொல்யூஷனா இருந்தா OH மைனஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஆனா ஹைட்ரஜன் ஈக்குவலா இருக்குமான்னு தெரியாது இல்லையா? அப்படி ஈக்குவேட் பண்றதுக்காக நான் வாட்டரையும் அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஆட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. எந்த பக்கம் குறையுதோ அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணலாம், வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸ்பிரஷன் வந்து டூ சைட்ஸ் ஈக்குவல் பை ஆடிங் வாட்டர். ஓகே, ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆகிறதுக்காக வாட்டர் ஆட் பண்றோம். ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் எங்க வேணா ஆட் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகே, நவ் ஆல்சோ செக் த நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம். இப்பயும் நீங்க என்ன பண்ணணும், ஆக்சிஜன் ஆட்டம் எத்தனை இருக்குன்னு கரெக்டா செக் பண்ணணும். இஃப் தேர் ஆர் த சேம் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இன் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், the equation then represents the balanced redox reaction. எல்லா ஆட்டம்ஸும் ஆல்ரெடி பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்டா ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்றதுக்காக H பிளஸ் OH மைனஸோ போட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன சொல்றாங்க, ஆக்சிஜனையும் பார்க்க சொல்றாங்க. இது எல்லாமே இப்போ பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா, எல்லாமே சமமா இருந்துச்சுன்னா, then the reaction is represented as balanced redox reaction அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, அப்ப எந்த ஒரு ஈக்குவேஷன் நீங்க பேலன்ஸ் பண்ணதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனையோ அல்லது ஆக்சிஜனையோ நீங்க பார்க்கவே கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு லாஸ்டா தான் நம்ம ஹைட்ரஜன் பக்கமும் ஆக்சிஜன் பக்கமும் வரணும். ஓகேவா? Let us now explain the steps involved in the method with the help of a few problems given below. So இங்க ஒரு ப்ராப்ளம் 7.8 கொடுத்துருக்காங்க. ஆனா நான் தான் ப்ராப்ளம் நடத்த மாட்டேனே. சரி, என்ன பண்ணலாம், நீங்க இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிடுங்க, நான் பேசுறதை கேட்காதீங்க. இங்க இருக்கிற ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இதெல்லாம் நோட், ஐ மீன் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் புரிஞ்சிடும். அதே மாதிரி ப்ராப்ளம் 7.9லயும் 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஐ மீன் 5 ஸ்டெப், அதை நீங்க பார்க்கலாம். லூசா நீங்க, நான் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஸ்டெப்பை பாருங்கன்னு சொன்னேன். ஆனா நான் பேசுறதை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒழுங்கா பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க, படிங்க உட்காந்து. அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்களே நல்லா ஆன்னு. ஆமாவா? ஓகே, இப்போ நீங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, பாஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. இன்கேஸ் இது இப்போ 5 ஸ்டெப்ஸ் இருக்கு, இது லெஃப்ட் சைட்ல பெருசா இருக்கு, அது நீங்க 7.8க்காக, இன்னொன்னு 7.9க்கான. ஸோ அது ரெண்டுத்துமே நீங்க என்ன பண்ணலாம், 7.8க்கும் 7.9க்கும் பார்க்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வேணும்னா பேக்வேர்ட் பண்ணிக்கணும், கொஸ்டினை பார்த்துட்டு அப்புறமா வாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா இப்போ நான் சொல்றதை கவனிக்கலாம். ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்னன்னா ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். இப்ப நம்ம பார்க்க போறது என்னதுன்னா ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட். ஸோ ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு, சாரி 7 ஸ்டெப் இருக்கா? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா சொல்லணும். ஓகே, இன்னும் நிறைய இருக்கு. சரி, ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா 7 ஸ்டெப் என்னால இன்னொரு 15 மினிட்ஸ்க்குள்ளார எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னா கஷ்டம். இட்ஸ் ஆல்ரெடி லேட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க.